காய்ஸ் இன்றைக்கி விளையாட போகிறது ஒரு கேமு. இதில் நான் 16 லெவல்ஸ் முடிச்சிட்டேன். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ லெவல் முடிக்க முடியுதோ. இது ஒரு கேம் காய்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி விளையாடலாம் இந்த கேமை. இந்த மாதிரி தான் காய்ஸ் இந்த கேம் விளையாடணும். இப்போ நான் 19th லெவலு. ஃபஸ்ட்லேயே அவுட் ஆயிடுச்சு. பார்க்கலாம் இன்னும் எத்தனை லெவல் முடிக்க முடியுதோ பார்க்கலாம். காய்ஸ் ஓஹோ, வெறும் அவமானமாக இருக்கே. இது பேர் தான் ட்ரெஸ்ஸு போட்ட அவமானம். ஐயோ ஐயோ, இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது காய்ஸ். ஒன்று போனாலும் இன்னொன்று வர மாட்டேங்குது. எத்தனை தாட்டி அவுட் ஆகுறது, என்னோட இந்த தொல்லையை தாங்கவே முடியல காய்ஸ். ஃபாஸ்ட்டாக வர்றதுனால எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓ, என்னமோ கன்று எடுக்கிறதம்மா, பார்க்கலாம். ஓஹோ, தப்பான பாக்ஸ் வந்து. சரி வாங்க நெக்ஸ்ட் லெவல் போகலாம். பாருங்க, ஹெட் ஷாட் தான் அடிச்சேன். சொல்லிச்சு பார்த்தீங்களா? எத்தனை லெவல் முடியுதோ அவ்வளோ விளாட்லாம் பாருங்க. இது ட்ரெஸ்ஸு மாற்றலாம். நான் வந்து புதுசாக வந்திருக்கு இந்த கேமில், அந்த ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன். இதில் கன்னை கூட மாற்றலாம். இந்த கேம் பேர் மேலே எழுதியிருக்கு பாருங்கள். நான் இப்படி டச் பண்ணோன்னே வந்துருச்சு பாருங்கள். இதுதான் காய்ஸ், காற்றுலேயே காக்கா கிட்ட சுடுவாங்க. இன்னும் எத்தனை லெவல் முடியுதோ. ஆடு போட்டிருக்கு காய்ஸ். சரி, இப்போ நம்ம இங்கே ராங் கொடுத்துடலாம். நம்மளுக்கு அது தேவையில்லை. கேம் விளையாடணும். இப்போ பாஸ் லெவல். ஆமாம் காய்ஸ், சுட்டா கொஞ்ச நாள் சுட்டுட்டே இருக்கும். அதான் இது. ஓஹோ, ஃபஸ்ட்டு இதுலேயே அவுட் ஆகிட்டேனே பாஸ் லெவலில். டக்கு டக்குன்னு போகுது காய்ஸ், அதனால சுட முடியல. ஓஹோ, கொஞ்சம் மேலே காட்டுது காய்ஸ் பிளட்டு. இப்போ தான் நான் கவனித்தேன். பாருங்கள், அங்கே ஒரு எலும்பு கூடாட்ட போட்டிருக்கேன். அது நான் சுட சுட கம்மியாகும். பார்த்தீங்களா? ஹெட்ஷாட்டாக போகுது. ஹெட்ஷாட். Oh
லாஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு காய்ஸ். எதுக்கு தான் அப்படி பண்ணேன்? கேஷ் கிடச்சிருக்கு கொஞ்சம். சரி பார்க்கலாம். நிஜமான கேஷ் இல்லை காய்ஸ், இது கேமில் கேஷ். காய்ஸ் எப்போவும் இந்த மாதிரி தான் அது. இப்போ பாருங்க, சிங்கம் எழுந்துருச்சு, களை கட்டப்போது. நான் இதான் இந்த மாதிரி போடுறது ஃபஸ்ட்டு வீடியோ காய்ஸ், இந்த கேம் விளாண்டு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் என்னை மோட்டிவேஷன் பண்ணும் இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்தி விட்டுருங்க. ஹெட்ஷாட்டாக விழுது. இந்த தாட்டி என்ன ஆக போதோ அதுதான் காய்ஸ் பயமாக இருக்கு. சூப்பர் காய்ஸ், இந்த இதில் நம்ம தரமாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். ஒரு 30 லெவல் மட்டும்தான் இந்த சேலஞ்சு. 30 லெவல் வந்தோடனே இந்த வீடியோ முடிஞ்சிடும் காய்ஸ். அதுக்குள்ளே எப்படியும் சுடணும். அதுதான் காய்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கு. இந்த குறி வர்றதுனால காய்ஸ் இது ஈஸியாக இருக்குது. நம்மளே சுட்டோன்னா இது கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஏற்றுறதில்ல. இந்த ரெட் பாயிண்ட் வச்ச மாதிரி வர்றது தான் ஈஸியாக இருக்கும். ஆடு வந்திருக்கு காய்ஸ். நில்லுங்க, கேம் வெளியே போயிடுச்சு. வாங்க. இப்போ நான் 25 லெவல். நான் நினச்சேன் நேற்றுக்கு நாளைக்கே பண்ணலாமோன்னு. ஆனால் இத்தனை லெவல் அந்த லெவல் முடிக்கிறதுக்கே அவ்வளோ நாள் கஷ்டமாயிடுச்சு காய்ஸ். அதனால் பாதி லெவல் முடிச்சு வச்சுக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் காய்ஸ். அதனால தான் நான் ஆல்ரெடியே கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம், இருக்கிறத சுட முடியுமா. ஜஸ்ட் மிஸ்ட் காய்ஸ், அதில் படலைனாலும் ஹெட்டில் பட்டுச்சு. சரி, நம்ம ஆடை பார்த்தே வாங்கிடலாம். இந்த கேமோட பேர் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ஏற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவுட்டர் லைன் பார்க்கும்போது மொக்கையாக இருக்கும், எதுக்குடான்னு நினச்சேன். இப்போ பார்த்தா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக. எப்பட்றா சுடுவோம், மிஸ் ஆயிருமோன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் கைஸ். கூர்மையாக பார்க்கணும். இந்த இது மட்டும் ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகலன்னா சொல்லுங்கள், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஓஹோ, இது பாஸ் லெவலில் விட கஷ்டமாக இருக்கே. அவனை சுட்டா அவனை சுட முடியலையா காய்ஸ்? ஐயோ, ஏன் சோதனை போதுமாடா சாமி. சுட்டாச்சு. ஒரு புல்லட் போகல காய்ஸ். நெக்ஸ்ட்டும் கஷ்டப்பட்டு ஒரு புல்லட்டை போட்டேன். இப்போ அதே சுட்டுருச்சு.
இப்போது 27th லெவல் இங்கே காட்டும் மேலே. அந்த க்ரீன் கலராக போட்டிருக்கான்ல கண்ணாடி, அவன் ஹெல்ப் மீன் கட்டும் போதெல்லாம் நம்ம சுடக்கூடாது. அதுதான் இந்த கேமோட ரூலு. அங்கே பாம் கூட சில டைம் வச்சுருப்பாங்க, அதை சுட்டிங்கன்னா சேர்ந்து சேர்த்துட்டா நீங்கள் தான் அவுட் ஆகும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம 28th லெவல். வாங்க ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட்டில் தான் எப்போவுமே நான் குறி வச்சுட்ருக்கேன். ஓஹோ, இந்த ஆட்ஸ் வந்தாலே கடுப்பாகுது வாய்ஸ். எனக்கு இந்த ஆட்ஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இது ஸ்டார்ட் டு ப்ளே எழுதிடலாம். வாங்க தொடர்ந்து ஆரம்பிக்கலாம். ஓஹோ, நீங்கள் ஸ்லாக்னல் லேடர் விளாண்டுருக்கீங்களா? இந்த பாம்பு கிட்ட கடி வாங்கலைன்னா அந்த பாம்பு கிட்ட கடி வாங்குவோம், அந்த மாதிரி இருக்குது. இவன்கிட்ட அடி வாங்கலைன்னா அவன்கிட்ட அடி வாங்கணும். காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடலாம். இதில் 3யோட இதில் வருது கைஸ். இன்னும் 2 லெவல்ஸ் இருக்கு. 1 லெவல், இன்னும் ஒரு லெவல் முடிச்சிடும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு, பார்க்கலாம். அவ்வளோதான் காசு. 13th லெவல் வரைக்கும். லெவலுக்கு 13th லெவல் வரப்போகிறோம், பார்க்கலாம். இதில் நம்ம சுற்றி லேடர் இதெல்லாம் கிடைக்கிது கைஸ், பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், 1 முடிச்சாச்சு. ஒரு லெவல் ஆட்ட. வாங்க இந்த லெவல் முடிச்சிடலாம். ஓ கைஸ், அந்த க்ரீன் சட்டை மட்டும் இல்லைன்னா சூப்பராக அடிக்கலாம் ஈஸியாக. எனக்கு கோவம் வருது. க்ரீன் ஷர்ட் மட்டும் தலை காஞ்சிரும் கைஸ் இந்த க்ரீன் ஷர்ட் இருந்தால். ஓ 13th லெவல் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பேசாமல் 29லேயே முடிச்சிருக்கலாம். வேஸ்ட்டாக 30 சொல்லிட்டேன். இன்னைக்கு ஜெயிக்கிற மாதிரி இல்லை போல். கைஸ் அது மட்டும் மிஸ் ஆகுது. அந்த க்ரீன் கலர் பக்கத்தில் இருக்கான்ல அவன் தான் மிஸ் ஆகுறான் எனக்கு. மற்ற எல்லாத்தையும் சுட்டுருவேன் ஈஸியாக. சுட்டேன். வாவ், இது என்ன கைஸ் இப்படி இருக்கு? ஓகே, செகண்ட் மிஷின் முடிச்சாச்சு. பலூன்ஸில் ஒரு கீ. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திரிக்க மற்றும் பாய் பாய்.